அயலான் வந்து கடுமையான ஒரு நிதி நெருக்கடியில சிக்கியிருக்கு. எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும்னு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு. இவர் நினைத்த அளவுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருந்ததுன்னா இந்த கடன்ல இருந்து அவர் வெளியில வந்திருக்கலாம். அவரு போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. ஸோ மேக்சிமம் கடன்லாம் முடிச்ச பிறகு திடீர்னு ஒருத்தர் 10 கோடி ரூபாய் எனக்கு தர வேண்டியது உள்ள வர்றாரு. பெரிய சிக்கல் தான். 10 கோடிங்கிறது பெரிய தொகை. ஏன்னா ஏற்கனவே நிறைய அடைச்சிட்டாங்க. இன்னொன்று சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் குறி வச்சு தான் வருவார். அவருக்கு ஒரு 6-7 நாள் கிடைச்சதுன்னா லம்பா கலெக்ஷன் ஸ்டாராக வருவார். ஏன்னா பல பேர் அப்படியே அதிர்ச்சி அறிஞ்சு உட்காந்துருவாங்க. இவ்வளோ கோடி கடனா எப்படிரா அப்படின்ட்டு. ஆனால் அதை அடைக்கிறாரு பாருங்க, நம்மளால முடியும் அப்படின்னு அடைச்சிட்டு அதே வேகத்தில் ஓடுறாரு. இப்போ டயர் 2ல இருக்காரு அப்படின்னா முதல் இடத்துக்கான ஓட்டம்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே காலம் உங்களை அங்கே கொண்டு போய் தானே ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அதுவா கொண்டு போய் வச்சிருக்கீங்க. அது நீங்க பர்பஸா மெனக்கெட்டுலாம் ஓட வேண்டாம். உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருந்தாலே அங்க கொண்டு வந்து வச்சு. வணக்க மக்கள், விஜய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமா பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தளபதி 68 பத்தி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட் லுக் வந்து நியூ இயருக்கு வரும் எல்லாம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிவந்த தகவல் என்னவா இருந்ததுன்னா பிகில் படத்துல வர மாதிரி அப்பா பையன் வச்சுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் வரப்போகுதுங்கிற நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த ஸ்பெகுலேஷன்ல இருக்கிறது உண்மையா? அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் லுக் உருவாயிருக்காரு சார். எனக்கு தெரிஞ்ச இந்த பையன் கேரக்டரை அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லா டிஏஜிங் எல்லாம் பண்ணி பயங்கர செலவு பண்ணி படத்துல நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதுசா இருக்கும். ஓகே, விஜய் வந்து ஒரு 18 வயசு பையனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை வந்து நீங்க டீசர்லயே அதுல ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெப்பு போயிடும். அதனால மேக்சிமம் அதை பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகே சார், அப்ப இந்த படம் பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் பார்ஷன்ங்கிறது ஜாஸ்தி இருக்குமா? ஆமா, இவங்க ஏற்கனவே விஎஃப்எக்ஸ் போர்ஷன் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதே அதுலதான். ஓகே, எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சு அது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது கரெக்டா வந்து. ஓகே சார், இது எப்படி சார் ஏப்ரல்ல வர மாதிரி ரெடி ஆயிருக்கா இல்ல வந்து ஜூனா? அதான் ஏப்ரல் முதல்ல பிளான் பண்ணாங்க. இப்போ வேண்டாம், ஜூன் போயிடலாம், அல்லது மே அல்லது ஜூன். ஜூன்னா விஜய் பர்த்டே அல்லது மே எண்டு. தளபதி 69 படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்குவாங்க, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல எல்லாம் நியூஸ் வருது. அது உண்மையா சார்? இல்ல, அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 69 பற்றி விஜய் யோசிக்கவே இல்லை. அவருடைய எண்ணம் முழுக்க அரசியல்ல தான் இருக்கு. ஓகே, 68 முடிச்சுட்டு 2 வருஷம் உறுதியா கேப் எடுக்கிறாரு. ஓகே, அந்த 2 வருஷமும் மக்களுக்கான பணி, மக்களை சந்திப்பது, இது மட்டுமே தான் அவர் பண்ண போறாரு. அதனால 69 என்பது இப்போதைக்கு இல்லை. 2026 தேர்தலுக்கு பிறகுதான். பொங்கல் படங்கள் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் சார். லாஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம் பல படங்கள் வரப்போகுது. கிட்டத்தட்ட 5 படங்களோட லிஸ்ட் சொன்னோம். இப்போ ஃபைனலைஸ்டா எந்தெந்த படங்கள் வரப்போகுது சார்? இதுல தங்கலான் வரல. ஓகே, அயலான் வந்து கடுமையான ஒரு நிதி நெருக்கடியில சிக்கி இருக்கு. பட் அதற்கான முயற்சி எடுத்துட்டே இருக்காங்க. எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும்னு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே இருக்கு. ஸோ அதனால அது மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் லால் சலாம் வந்து இன்னும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை பண்ணிட்டே இருக்காங்க, ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்காங்க. அது அந்த குறிப்பிட்ட இதுல வந்துருமான்னு தெரியல. ஓகே, பட் அதையும் வந்து கொண்டு வர்றதுக்கான முயற்சி கடுமையா போயிட்டு இருக்கு. கேப்டன் மில்லர் உறுதியா வருது. ஓகே, ஒன்றும் சந்தேகம். ஆனா சார் இப்ப அயலான் படத்துக்கு ஆல்ரெடி வந்து தீபாவளி டைம்ல இருந்தது, விஎஃப்எக்ஸ் காரணமா போஸ்ட்போன் பண்ணப்பட்டுச்சு. தொடர்ந்து அந்த படம் போஸ்ட்போன்ஸ் சந்திச்சுக்கிட்டே இருக்கு சார். அது எதனால காரணம் சார்? முழுக்க அதன் மீது வாங்கப்பட்ட கடன். அந்த படத்தை தயாரித்தவர் முதல்ல ஆரம்பிச்சவர் வேற. சிவகார்த்திகேயனுடைய முன்னாள் மேனேஜர் ஆர்.டி. ராஜா. அவர் ஒரு பெரிய தொகையை வாங்கியிருந்தாரு. அப்புறம் அந்த தொகையை வந்து கேஜிஆர் ராஜேஷ் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஓகே, சிவகார்த்திகேயன் மீது இருந்த ஒரு பெரும் கடனை இவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு 3 படங்களுக்கு தேதி வாங்கினாரு. ஓகே, இப்ப அடுத்தடுத்த ஒரு படம் பண்ணும்போது இவர் நினைத்த அளவுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருந்ததுன்னா இந்த கடன்ல இருந்து அவர் வெளியில வந்திருக்கலாம். அவரு போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவரால வந்து ஃப்ரீக்வெண்டா அந்த கடனை அடைக்க முடியல. இப்ப கையில இவ்வளவு பெரிய படத்தை வச்சுக்கிட்டு இவங்க அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா அதை அடைச்சிடலாம். ஓகே, ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுவதற்கே ஒரு பெரிய தொகை இன்னைக்கு தேவைப்படுது. ஸோ மேக்சிமம் கடன்லாம் முடிச்ச பிறகு திடீர்னு ஒருத்தர் 10 கோடி ரூபாய் எனக்கு தர வேண்டியது இருக்குன்னு உள்ள வர்றாரு. ஸோ அதை வந்து எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்குறாங்களோ அவங்க எல்லாமே கிளியரா வந்துட்டாங்கன்னு வைங்க. அட்ட ஸ்டேஜ்ல உட்கார வச்சு பேசி இதுதான் சார் இதுதான் சார் இதுதான் சார்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படம் நெருக்கடியில வருவாங்க.
எனக்கு இவ்வளவு நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு. அந்த நேரத்துல வரும் பொழுது அவங்க கேட்கிற தொகையை நம்ம கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே. ஸோ அதுக்காக தான் யாரெல்லாம் இந்த படம் தொடர்பான கடன்ல இருக்கீங்களோ வாங்க வாங்கன்னு இவங்க வந்து வலை வீசி தேடுவாங்க. ஸோ இவர் வந்து ஆரம்பத்திலேருந்து வந்தாரா, திடீர்னு நடுவில் வந்தாரா அப்படின்னு தெரியல. பட் ஒரு பெரிய சிக்கல் தான். 10 கோடிங்கிறது பெரிய தொகை தான். ஏன்னா ஏற்கனவே நிறைய அடைச்சிட்டாங்க. ஆமா. இதுல இந்த 10 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகையா இருக்கு. ஆனா சார் இப்போ தங்கலான் படம் வந்து தள்ளி போகுதுங்கிற பட்சத்துல மேபி தங்கலானோட தேதிக்கு அயலான் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சார்? இல்ல கண்டிப்பா பொங்கலுக்கு வந்துருமா? உங்களுக்கு கொண்டு வரணும்னு உறுதியா இருக்காங்க. பொங்கல்ங்கிறது ஒரு 10 டேஸ் கேப் இருக்கு. ஆமா. இது வந்து ரொம்ப முக்கியமான நாள். இன்னொன்னு சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் குறி வச்சுதான் வருவார். அவருக்கு ஒரு 6-7 நாள் கிடைச்சதுன்னா லம்பா கலெக்ஷன் ஸ்டாரா மாறுவார் அவரு. ஸோ அதெல்லாம் ஆசைப்படுறாங்க. இன்னொன்னு வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு ஏலியன் இங்க வருது. அந்த கதை களமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. குழந்தைகள்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, குடும்பத்தோட தேட்டர் வரும்போதுதான் அது வெற்றி படம்னு. அந்த மாதிரி குடும்பத்தோடு வருவதற்கான படமா அது நிச்சயமா இருக்கும். சோ அப்படிப்பட்ட படம் வந்து சிக்கல் இல்லாம வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஜாக்பாட் தான். பட் அது தெரியல என்னவாகும்னு தெரியல. ஓகே சார். ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது ஒரு ஆக்டரா இருக்கட்டும் இல்ல ஒரு டைரக்டரா இருக்கட்டும் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ தாண்டி ஒரு படத்தை வந்து ரிஸ்க் எடுத்து பண்றதுங்கிறது எந்த அளவு சரியா இருக்கும்? இந்த மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது சிவகார்த்திகேயன். அவருக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. இப்ப சமீபத்துல வந்த மாவீரன் கூட நல்லா தானே ஓடிச்சு. ரேடியா ஹிட்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு வெற்றி படம் தான் அது. ஸோ அதனால அவருக்கு ஒரேடியா மார்க்கெட்லாம் போயிருச்சுன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு பிரின்ஸ் படம் வந்து அது மாத்திர முடியாது. ஸோ இப்போ இந்த படம் வந்துன்னா நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய பலமா. ஓகே சார். ஆனா சிவகார்த்திகேயன் அவர்கள் பத்தி மட்டும் பேசல. இப்ப நார்மலா ஒரு 2 படம் ஹிட் கொடுத்த ஒரு பர்சன் யாராவது ஒருத்தங்க சட்டனா ஒரு பூமா ஒரு 10 கோடி 15 கோடி பட்ஜெட்ல எடுக்கிறதுங்கிறது அது எந்த அளவு ப்ரொடியூசருக்கு ஒரு லாபமா அமையும்? இல்ல எப்பவுமே அப்படி பண்ணக்கூடாது. இது ஒரு பிசினஸ் தானே. ஓகே. நீங்க வந்து ஒருத்தருக்கான பிசினஸ் இத்தனை கோடி இருக்குன்னா அத்தனை கோடிக்குள் படம் பண்றதுதான் சரியா இருக்கும். இங்க டைரக்டர்கள்லாம் அப்படி இருக்கிறது இல்ல. அவங்க வரும்போது ஒரு பட்ஜெட்டோட வருவாங்க. உள்ள வந்த பிறகு அது வேற ஒரு பட்ஜெட்டா மாத்திடுறாங்க. அதை எந்த காலத்தையும் தடுக்க முடியல. ரொம்ப காலமா அது நடந்துட்டே இருக்கு. ஓகே. இதை எப்படி தடுக்க போறாங்கன்னு நமக்கு புரியல. ஆனால் கொஞ்சம் முன்ன பண்ண போகலாம். இப்போ ஒருத்தர் வந்து 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டோட வர்றாங்கன்னா அது வந்து மேல 1 கோடி ரூபாய் போகலாம். அது தப்பு இல்லை. அது வரைக்கும் பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா அதை தாண்டி 20 கோடி அது மாறும்போது அது எவ்வளவு பெரிய கஷ்டத்துல கொண்டு வந்து ஜாஸ்தியா. ஆமா அப்படிதான் வந்து இப்ப இன்னும் திரும்பவும் சிவகார்த்திகேயன் தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப ராஜ்கமல் படம் பண்றாங்களே, காஷ்மீர் போர்ஷனுக்கு மட்டும் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஆமா, இத்தனைக்கும் கமலஹாசன் வந்து இந்த ராணுவ அதிகாரிகள்லாம் ரொம்ப அவருக்கு பழக்கம். ஏற்கனவே ஒரு ஆள வந்தான் பண்ணியிருக்கிறாரு, விஸ்வரூபம் பண்ணியிருக்காரு. அப்ப அவங்களோட டிராவல் பண்ணியிருக்காரு. அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல தான் அங்கெல்லாம் போய் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவ்வளவு செலவாயிருக்குன்னா அப்ப அந்த டைரக்டர் வந்து செலவு பண்ணலாம், பாத்துக்கலாம், ராஜ்கமல் படம் தானே நினைச்சு இறங்குனாரா? அது வந்து தப்புங்கிறேன். நீங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறீங்க, இவ்வளவு செலவாகுங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரியுது. அந்த கணக்கு ஏன் மீறி போகுது? அது போகக்கூடாது இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா இழுத்து பிடிக்கிறாங்க. ஓகே. இப்ப அடுத்தடுத்த ஷெட்யூல்ல இழுத்து பிடிக்கிறாங்க. நீ என்ன கேட்டாலும் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப தேவையில்லாத ஒரு இடத்துல அது அதிகமா செலவு பண்ணி வீக்கத்தை ஏற்படுத்திட்டு இன்னொரு இடத்துல வந்து இழைக்கிறதுங்கிறது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது. நான் இந்த இடத்துல தனுஷ் அவர்களோட வளர்ச்சி பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். 2014 ஐ திங்க் சோ வேலையில்லா பட்டதாரி வந்து ரிலீஸ் ஆச்சு, 25வது படம். இப்போ வந்து பார்க்கும்போது 2023 கிட்ட வந்துருச்சு. அவரோட 50வது படத்தை நெருங்கிட்டாரு. இந்த ஒரு growth நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது உழைப்பு தாங்க. அது அவருடைய வேகம். அவரும் நிறைய அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், மனக்கவலைகள், நிறைய சறுக்கல்கள். ஏன்னா அவர் சொந்த படம் எடுத்த வகையில பல கோடி கடன் அதெல்லாம் வந்து ஒரு மீட்டு தொடர்ந்து கண்டினியூஸா இப்போ தானுக்கெல்லாம் ஒரு 3 படத்துக்கு டேட்டு கொடுக்கறது, ஒரு பல்கா ஒரு தொகையை வாங்கி கடன் அடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி எங்கேயுமே சோர்ந்து போகாத ஒரு ஓட்டம் இருக்குல்ல, அது எல்லாராலையும் முடியாது. அது தனுஷுக்கெல்லாம் அது இந்த இளம் வயசுல அவர் அந்த பக்குவம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நிஜமாவே வியப்பா இருக்கு. ஏன்னா பல பேர் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு உட்காந்துருவாங்க, இவ்வளவு கோடி கடனா எப்படிரா அப்படின்ட்டு. ஆனா அதை அடைக்கிறாரு பாருங்க, நம்மளால முடியும் அப்படின்னு அடைச்சிட்டு அதே வேகத்துல ஓடுறாரு பாருங்க. அது ஒண்ணு அவருடைய நீண்ட நாள் கனவு. டைரக்ஷன் அதை கையில் எடுத்தாரு. இப்ப அடுத்து தொடர்ந்து படம் டைரக்ஷன் பண்றாரு. ஒரு பக்கம் நடிக்கிறாரு, ஒரு பக்கம் ஹிந்தி தெலுங்குன்னு. நிஜமாவே இவங்களால எப்படி நேரம் கிடைக்குது, எப்படி பண்றாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்துல தனுஷை பத்தி நிறைய கான்ட்ரவர்சி வரும், கிசுகிசுக்கள் வரும்.
எல்லாத்தையும் மூட்டை கட்டினாரு பாருங்க. இன்னைக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. கரெக்ட். அங்க போனாரு, இங்க போனாரு, அங்க பார்ட்டிக்கு போனாரு, அது இவரால அந்த குடும்பத்துல பிரச்சனை, இதெல்லாம் இப்ப ஏதாவது வருதா பார்த்தீங்களா? இல்ல இல்ல இல்ல. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஓட்டம் ஓட்டம் ஓட்டம்னு ஓடிட்டே இருக்காரு. வீட்லயே 2 பேர் பிரமாதமான ஹீரோக்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு நிச்சயமா எதிர்காலத்துல ஒரு பெரிய ஸ்டாரா வருவாங்களோன்னு தோணுது. ஸோ அதெல்லாம் இருக்கு அவருக்கு. நிஜமா ரொம்ப ஆச்சரியமான மனிதரா இருக்காரு. ஆமா சார், நீங்க சொல்றது பார்க்கும்போது பல கெட்டப்ஸும் மாத்தி அடுத்தடுத்த படங்களுக்கும் மூவ் ஆயிட்டே இருக்காது. பார்க்க ஒரு வித சந்தோஷத்தையும். அதே மாதிரி ஸ்டீரியோ டைப்பா படம் பண்றது இல்ல. ஆமா, எவ்வளவு விதவிதமான படங்கள் இருக்குங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ், வெற்றிமாறனோட சேர்ந்து அப்படி படங்கள். ஆமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா படு கமர்ஷியலான படங்கள். இப்ப கேப்டன் மில்லர் மாதிரியான பீரியட் படங்கள். அதாவது அவ்வளவு வெரைட்டி இருக்கு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஆனா கரெக்டா சார், எனக்கு இது வந்து ஒரு டயர் 1க்கான ஓட்டம்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்ப டயர் 2ல இருக்காரு அப்படின்னா முதல் இடத்துக்கான ஓட்டம்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? எப்பவுமே காலம் உங்களை அங்க கொண்டு போய் தானே வைக்கணும். ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அதுவா கொண்டு போய் வச்சிரும்ல. அது நீங்க பர்பஸா மெனக்கெட்டுலாம் ஓட வேண்டாம். உங்க வேலையை நீங்க பாத்துட்டு இருந்தாலே அங்க கொண்டு வந்து வச்சிரும். இந்த ஓட்டம் பத்தி பேசும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, சூர்யா அவர்களுக்கா இருக்கட்டும் இல்ல சிம்பு அவர்களுக்கா இருக்கட்டும் ரீசெண்ட் டைம்ஸ்ல படங்கள் எதுவும் வரல. அது மெயினா சூர்யா அவர்களுக்கு படங்கள் வந்து 2 வருடம் ஆக போகுது. இந்த ஒரு காத்திருப்பு ஆக்சுவலி ஃபேன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு சோர்வு கொடுக்கும். அதே சமயத்துல ஒரு படங்கள் தொடர்ந்து வெளியானதான இந்த ஸ்டார்ஸ்க்கும் அங்க ஒரு பெருமை இருந்துட்டே இருக்கும் சார். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல அதுக்கேத்த மாதிரி பெரிய படங்களா பண்ணிடுறாங்க. ஒரு 2 வருஷம் 2 வருஷம்னா ஒரேடியா எங்க கேப் விட்டாரு. நடுவுல படம்ல ஜெய்பீம் இதெல்லாம் வந்துச்சு இல்லையா? தியேட்டரிக்கல் வராம இருக்கலாம். ஓகே. பட் அது வந்து ஓடிடில வந்துருச்சு. அவங்க ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க இல்லையா? அது ஒண்ணு ஒரு ரசிகர் மன்றத்தெல்லாம் உயிர் போட வச்சிருக்காரு. ஓகே. அவங்களோட அடிக்கடி இன்டராக்ட் பண்றது, ஸோ அதெல்லாம் வச்சிருக்காரு. இன்னொன்னு வந்து இப்ப இந்த கங்குவா படமெல்லாம் மிகப்பெரிய படமா உருவாகிட்டு இருக்கு. இப்ப அந்த படமெல்லாம் வரும்போது இந்த கேப் எல்லாம் அடிபட்டு போயிடும். ஓகே. அண்ட் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2023 முடிய போகுது. இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் அந்தணர் அவர்களுக்கு ஒரு ரொம்ப மனசை தொட்ட ஒரு 5 படங்கள்லாம் நீங்க குட் நைட்டு, கூழாங்கல் கூட எனக்கு அந்த அந்த ஆபாசமான டைலாக் எல்லாம் எடுத்துட்டு நீங்க அந்த படமா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்போ லெங்க்தா நடந்து போயிட்டே இருப்பாரு, படம் முழுக்க நடந்து போயிட்டே இருப்பாரு. ஆனால் நமக்கு போர் அடிக்கல. இது எங்க போறாரு இவரு, என்ன நடக்க போகுது அடுத்துங்கிற ஒரு கியூரியாசிட்டி அதுல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கமர்ஷியலா நீங்க பாத்தீங்கன்னா கமர்ஷியலா என்னப்பா எந்த படத்தை சொல்றதுன்னு தெரியல. ஓகே. பெரிய படங்கள் எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. பட் ஜெயிலர்லாம் மிகப்பெரிய ஹிட். எனக்கு அது ஒன்றும் பெருசா பிடிக்கல, படமா பிடிக்கல. ஓகே. லியோவும் சரி ஜெயிலரும் சரி ரெண்டுமே பெரிய ஏமாற்றம். எதிர்பாராம உங்களுக்கு திடீர்னு நான் இந்த படம் எதிர்பார்க்கலாம் ஆனா ரொம்ப நல்லா இருந்தேன்னு உங்களை தோண வச்ச படம் சார்? இது குட் நைட் தான். குட் நைட். ஆமா. எந்த விஷயம் சார் அதுல உங்களுக்கு ரொம்ப? எனக்கு டோட்டலா அந்த ஸ்கிரீன் பிளே, அதுல இருந்த ஹியூமர் ரொம்ப சாதாரணமா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கதையை நம்ம அன்றாடம் அனுபவிக்கிற ஒரு விஷயத்த ஒரு மெயின் கண்டென்ட்டா எடுத்துட்டு பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்பவே நன்றி சார். வணக்கம்.